காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய 10 முக்கியமான உணவுகளை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னர் இந்த மாரடைப்பு ஏற்படுவதற்குரிய காரணங்கள் என்ன, ஸோ அதை வராமல் தடுக்கிறப்ப நம்ம எதை மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ மாரடைப்பு, கார்டியாக் அரெஸ்ட், இல்லை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் கரோனரி ஆர்டரியல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் வெசல் டிசீஸ், டபுள் வெசல் டிசீஸ், ட்ரிபிள் வெசல் பிளாக், அதாவது இத்தனை பிளாக் எல்லாம் இருக்குது அப்படிங்குவாங்க. யூஸ்வலாக இரத்த நாளங்கள் இருதயத்திற்கு ஓடக்கூடிய, ஏன்னா இருதய தசைக்கும் அது செயல்பட இரத்த ஓட்டம் வேண்டும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வேண்டும். ஸோ அங்கேயும் இரத்த நாளம் இருக்கும். அந்த இரத்த நாளங்களில் என்ன ஆகுனா, அடைப்பு, அதோட விட்டம் குறையுது. ஸோ விட்டம் குறையும் போது, சர்க்கம்ஃபரன்ஸ் குறையும் பொழுது அதன் வழியாக இரத்தம் ஓடுவதற்கு ஒரு இடைஞ்சல் ஏற்படும். ஸோ அப்போ ரொம்ப நாளாக அப்படியே இருக்கும் பொழுது, அந்த விட்டம் குறையும் பொழுது அந்த ரத்தம் ஓடாமல் ஒரு தேக்க நிலை ஏற்படும். ஸோ அப்போ அந்த தசைகளுக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்காது. ஸோ தசைகள் செயல்படுவதற்கு அந்த சுருங்கி விரியும் தன்மை குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே குறைஞ்சு ஒரு ஸ்டாப் ஆகிறது தான் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ நம்ம இங்கே என்ன நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, இந்த விட்டம் குறையுது பார்த்தீங்களா, அதற்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த நாளங்கள்ல கொழுப்பு படியும். ஸோ இந்த கொழுப்பு படிவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. குறிப்பாக லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இது நம்ம ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், நம்ம உணவுல ஃபேட் மெட்டபாலிசம் சரியா இல்லை, ட்ரைக்ளிசரைட் சரியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி படியும். அடுத்து 2வது இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ல சில சமயம் என்னன்னா ஒரு விரிசல் மாதிரி ஏற்படும். ஸோ விரிசல்கள், அந்த எப்படி நம்ம செவரில் விரிசல்கள் ஏற்படுதோ அதுலேயும் அதே மாதிரி விரிசல்கள் ஏற்படும். ஸோ விரிசல் ஏற்படும் பொழுது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் போய் அங்கே இதாகும். ஸோ அப்போ எவ்வளோ டேமேஜ் இருந்ததுன்னா நிறைய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நமக்கு தேவைப்படும். ஸோ அது ஒரு விஷயம், விட்டம் குறையிறதுக்கு. இன்னொரு என்ன அப்படின்னா, பிபி எல்லாம் ரொம்ப சீராக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இரத்த நாளங்கள் எதனால செய்யப்பட்டிருக்குன்னா, கொலாஜன், எலாஸ்டிக் ஃபைபர்ஸ், எப்படி நம்ம வீட்டில் இருக்க அந்த ஹோஸ் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ இது ரொம்ப நாள் அப்படி சீராக இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த எலாஸ்டினும் ஃபைபர்ஸும் கொலாஜனும் குறையும் பொழுது அந்த இரத்த நாளங்கள் அப்படி ஒரு மாதிரி தளர்ந்து போயிடும். சரியான ஒரு இது இல்லாமல் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் போகும் பொழுதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. ஸோ அப்போ இதையெல்லாம் சீர் செய்யும் மாதிரி நம்ம உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா இரத்த நாளங்களில் அடைப்பு, கார்டியாக் அரெஸ்ட் போன்றவை வராது. ஸோ அந்த மாதிரி தான் 10 உணவுகளை எடுக்க போகிறோம். இதில் நம்பர் 1 டாப்பில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் எலுமிச்சை, ஆரஞ்சு பழம். ஸோ இன்னைக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கோ, இல்லை நார்மலாகவே வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடியவங்களுக்கோ மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 மில்லிகிராம் அளவில் விட்டமின் சி சப்ளிமெண்ட் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த விட்டமின் சி கொலாஜன் ப்ரொடியூஸ் பண்ண ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஸோ அந்த இரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது சீராக இருக்கும், இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். அதனால டெய்லி நம்ம விட்டமின் சி உள்ள உணவு எடுத்துக்கணும். ஸோ அது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2 ஆரஞ்சு பழமாக சாப்பிட்லாம். இல்லை பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். ஸோ காலை மாலை லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ்னால் அதில் சர்க்கரையெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஒரு கொஞ்சோண்டு சிட்டிகை உப்பு, வேணும்னா கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அந்த மாதிரி சேர்த்து நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். டைல்யூட் பண்ணி எடுத்துக்கணும். இது விட்டமின் சி கிடைப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல சோர்ஸாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லி, நாவல், இந்த மாதிரி திரிபலா போன்ற பெர்ரிஸ் எடுக்கணும். ஸோ இது மெயினாக இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது நம்ம உடல்களில் செல்கள் தேவையில்லாமல் டேமேஜ் ஆவதை தடுக்கிறது. இந்த டேமேஜ் ஆகிறதுனால தான் தாபிதம் ஏற்படுது. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த சுவர்கள் மாதிரி இரத்த நாளங்களில் விரிசல் விட்டு லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்லாம் ஏன் அங்கே போய் படியுது அப்படின்னா, நம்ம இரத்த நாளங்கள் தாபிதம் அடைகிறதுனால தான். ஸோ அதை தடுக்கக்கூடிய தன்மை இது இருக்குது. அப்போ நாவல் சீசனில் நாவல் எடுத்துக்கலாம். தினமும் ஒரு 2 நெல்லிக்காய் சாப்பிடலாம். இல்லை நம்ம பருகக்கூடிய நீரில் நெல்லிக்காயை சிராய்ச்சி போட்டு நம்ம அந்த நீரை பருகி அந்த நெல்லிக்காயும் எடுத்துக்கலாம். அடுத்து திரிபலா சூரணம். திரிபலா சூரணத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா, கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்
அப்படின்னு சொல்லக்கூடியதை விட இதில் நல்ல மிகுந்த சத்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் திரிபலா சூரணத்தை வந்து வெந்நீரில் வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சுகர் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க நார்மலாக நெய், ஹனி இந்த மாதிரி எடுக்கலாம். அது உங்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்றவாறு மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலான். ஸோ வாட்டர் மெலானில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ருலின் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து இருக்குது. இது டிப்பிக்கலாக வந்து வாட்டர் மெலான் இருக்குது. இந்த சிட்ருலினோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சிட்ருலினுக்கு இருக்குது. ஏன் நைட்ரிக் ஆக்சைடை பற்றி ரொம்ப முக்கியம், அது இந்த ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடுக்கு வேசோ டைலேட்டர், இரத்த நாளங்களை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை வந்து உண்டு. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கின் வழியாக சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, சுவாசிக்கும் பொழுது அந்த காற்றோட அந்த மூக்கில் இருக்க அந்த ரோமங்கள் அந்த இதோட சேர்த்து எடுக்கும் பொழுது அந்த நைட்ரிக் ஆக்சைடு போகும். ஸோ அது அப்போ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் வந்து சீராக இறங்க இது பண்ணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரட்டை விடுபவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வரும். அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா இவங்க மூக்கின் வழியாக வந்து சுவாசிக்க வந்து மாட்டாங்க. அப்போ நார்மலாகவே இவங்களுக்கு நைட்ரிக் ஆக்சைடு வந்து குறையும். அதனால ஹார்ட் அட்டாக் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலானை எடுத்துக்கலாம். ப்ளஸ் வாட்டர் மெலானில் என்ன இருக்குது அப்படின்னா பொட்டாசியம் சத்துக்களும் வந்து இருக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு வந்து ஏன்னா ஓவராகவும் வாட்டர் மெலான் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால டெய்லி ஒரு 2 துண்டு வாட்டர் மெலான் எடுப்பது ஆரோக்கியமான ஒரு விஷயம். அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். ஸோ பீட்ரூட்டும் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பீட்ரூட்டில் என்ன இருக்குது அப்படின்னா நைட்ரேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வேதியியல் இது புரிந்து என்னவாக மாறும்னா நைட்ரிக் ஆக்சைடாக மாறும். ஸோ பீட்ரூட் ஜூஸ் அப்படியே அரைச்சி ஜூஸாக எடுக்கிறது, இல்லை பொரியலாக நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வது, இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வருவதை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த பீட்ரூட்டுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம யூஸ்வலாக எடுக்கக்கூடிய நட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட் அப்படின்னு. அந்த வால்நட்டில் இருக்கிற நட்ஸ்லேயே அதிக அளவு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வால்நட்டில் தான் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, தாபிதத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. அதனால் வால்நட் எடுக்கலாம். ஸோ வால்நட் எவ்வளோ எடுக்கலாம்னா 7 to 9 எண்ணிக்கை, அதாவது அந்த ஹாஃபாக உடைக்கப்பட்ட வால்நட் வந்து 7 to 9 வரைக்கும் எடுக்கலாம். டார்க் சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டார்க் சாக்லேட்ஸில் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஏன் இந்த 10 உணவு முறையில் இந்த டார்க் சாக்லேட்ஸை வந்து நாம் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்கும். அப்புறம் இந்த காஃபி இதெல்லாம் குடிக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர்கள் இந்த டார்க் சாக்லேட்ஸ், அதாவது கொக்கோவா வந்து ஒரு 75% மேலே இருக்கக்கூடிய டார்க் சாக்லேட்ஸை சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு தாபிதத்தை குறைக்கும். ரிஸ்வெரட்டால் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்க்கு. ஸோ அது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை விதைகளில் இருக்குது. அப்போ கொட்டை பன்னீர் திராட்சையை விதையோடு எடுக்கிறது, இல்லை உலர்ந்த பன்னீர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, விதையோடு எடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து இந்த ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உணவுனே சொல்லலாம். ஏன்னா ஒருவேளை உணவாக எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்லி கஞ்சியை ஒரு வேளை உணவாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ பார்லி கஞ்சியில் என்ன அவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குன்னா இதில் பீட்டா குளுக்கான் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா நம்மளுடைய கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொழுப்பான உணவுகள் மெட்டபாலிசம் ஆகி இந்த கொலஸ்ட்ரால் வருது பார்த்தீங்களா, அதில் இந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனை கம்மி பண்ணக்கூடிய தன்மை எதில் இருக்குன்னா இந்த பார்லியில் வந்து இருக்குது. இதை அல்லாது என்ன அப்படின்னா இந்த பார்லி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ராப் பண்ணும். ஸோ பைலை ட்ராப் பண்ணி ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி அந்த கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பெருசாக வந்து அதிக அளவில் இருந்ததுன்னா அப்சார்ப் பண்ணாமல் ஸ்டூல்ஸ் வழியாக வெளியே தள்ளக்கூடிய, அதாவது மலத்தின் வழியாக வெளியே தள்ளக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்லிக்கு இருக்குது. இது இல்லாமல் இதில் நார்ச்சத்து வந்து இருக்குது. ஸோ நார்ச்சத்து இதில் இருக்கிறதுனால நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கட் பாக்டீரியாவுக்கு ஒரு நல்ல உணவாக இருக்குது.
ஸோ நம்ம கட் நல்லா இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பார்லி சாப்பிட்டா வந்து எனக்கு வயிறு உப்பிக்கும், அது வந்து வேக மாட்டேங்குது, பார்லி சாப்பிட்டா வந்து நீர் வந்து வெளியே போயிடணும். பார்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமனியான உணவு தான். சப்போஸ் உங்கள் உடம்புல நீர்த்துவம் அதிகமாக இருக்குது, வீக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வெளியே எக்ஸ்பெல் பண்ணும். அது மாதிரி உங்களுக்கு நீர் இல்லைனாலும் அதையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த பார்லிக்கு இருக்குது. ஈவன் குழந்தைகளுக்கு கூட நம்ம கொடுக்கக்கூடிய முதல் உணவு பார்லி கஞ்சியாக கொடுத்தோம்னா நல்லது. ஸோ இந்த பார்லியை எப்படி எடுக்கணும்னா, பார்லி அரிசியை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிட்டோம் குறைன்னு. அதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம குக்கர்லேயோ அப்படியெல்லாம் போட தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து வெந்நீரில் அதை கொஞ்சம் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு நொய் கஞ்சி ஆட்டம் வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இதுதான் பார்லி கஞ்சி எடுக்க வேண்டியது. ஸோ பார்லினோடனே எல்லாரும் தயவு செய்து பார்லி தண்ணீர் குடிக்காதீங்க. வெறும் பார்லி தண்ணீர் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆயிடுவோம். அது நமக்கு ஆபத்தை தான் வந்து விளைவிக்கும். கடைசி முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காயில் நார்மலாகவே நமக்கு தெரியும், அதில் ஒரு சளிச்சவ்வு மாதிரி ஒரு திடம் வந்து இருக்கும், மியூசிலேஜ் ஏரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காயை நம்ம எடுக்கும் பொழுது இது உணவு அதனுடன் சேர்ந்து ஒரு ஒரு திக்கனிங் மாதிரி அது ஃபார்ம் பண்ணி அந்த தேவையில்லாத கொழுப்பை வந்து எடுக்காமல் நார்ச்சத்தும் அதில் இருக்கிறதுனால ஸோ ஸ்டூல்ஸாக பல்காக நல்லா மோஷனாக வந்து வெளியே வந்து தள்ள வைக்கும். தேவையில்லாதது தான், எல்லாவற்றையும் கிடையாது, தேவையில்லாதது. ஸோ அதனால வெண்டைக்காய் எடுக்கணும். ஆனால் வெண்டைக்காய் எடுக்கும் பொழுது என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வெண்டைக்காயை நல்லா அப்படியே எண்ணெயை ஊற்றி ரோஸ்ட்டாக வந்து சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்றப்ப அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ லைட்டாக வேக வைத்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இரவு முழுவதும் நீரில் வந்து ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் அந்த நீர் பார்த்தோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்காக ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நீரை பருகிட்டு அந்த வெண்டைக்காயையும் எடுக்கலாம். ஸோ இந்த 10 உணவையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு பரம்பரை ரீதியாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் என்னை தற்காத்து கொள்ளணும்னா பயன் தரும். ஏன்னா இந்த உணவுகளில் நார்ச்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, தாபிதத்தை வந்து குறைக்கும். அதே மாதிரி இதில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு சில உணவுகளில் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா வேசோ டைலட்டேஷனாக வந்து இருக்கும், இரத்த நாளங்களை வந்து விரிவடைய செய்யும். ஸோ இந்த 10 உணவுகளையும் நம்ம முறையாக எடுத்தோம், குறிப்பிட்ட முறையில் எடுத்தோம் அப்படின்னா இருதயத்தை பாதுகாக்கலாம். நன்றி.